இந்த 4000 கோடி என்னதான் ஆச்சு? 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சும், சென்னை இன்னும் தண்ணீல மிதந்துட்டு தான் இருக்கு. வடிகால் எங்க இறங்குது, எங்க ஏறுதுங்கிற போன்ற திட்டமிடல் திமுக அரசுட்ட ஆரம்பத்துல இருந்திருந்தாலும், ஆனா செயல்பாட்டுல அந்த திட்டமிடலோடு பணிகள் செய்யப்பட்டிருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இன்னும் மழை ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ளயும் இந்த மழையில வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சாலையோட உயரம் அதிகமானது தான். புதுசா ரோடு போடும்போது ஏற்கனவே இருக்கிற ரோட்டை எடுத்துட்டு தான் புதிய சாலை போடணும்னு அரசாணையை வெளியிட்டாங்க. ஆனால் சாலை போடும் அதிகாரிகள் அதை கண்காணிக்கிறதே கிடையாது. இது குறித்து மக்கள் கேட்டா உங்க வீட்டை உயரப்படுத்திக்கங்க அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாங்க. ஒரு நாட்டை வளப்படுத்த சாலையோட வளமும் தேவைதான். ஆனா கொஞ்சம் அடித்தட்டு மக்களையும் பாருங்க பாஸ். மழை தண்ணி மட்டும் இல்லாம ட்ரைனேஜ் தண்ணியும் கலந்து வீடுகளுக்குள்ள போறதுனால நிறைய நோய்களும் பரவிட்டு இருக்கு. மழை காலத்துல குடி தண்ணீர் பத்தி சொல்லவே வேண்டாம். சில இடங்கள்ல மங்களா தான் வந்துட்டு இருக்கு. நாங்க சென்னையில மட்டுமே நிறைய மழைநீர் வடிகால்கள் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம சென்னை பெருநகரின் அடையாறு, கொசஸ்தலை ஆறு, கூவம் நதி, பக்கிங்காம் கால்வாய் வழியா கடல்ல மழைநீரை வெளியேற்ற வடிகால் வசதிகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மிக்சாம் புயல் வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கேட்டா 75% பனி முடிஞ்சிருச்சு, 95% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? எல்லாத்தையும் விடுங்க. இனிமே பைக் வாங்காதீங்க, படகு வாங்கிடுங்க.